நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 30. லெங்டனும் சியானாவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டனர். தசைப்பிடிப்பான அந்த சோல்ஜர் அந்த கதவை இடித்து கொண்டிருக்கும் போது சுரங்கத்திற்குள் பதுங்கிச் சென்ற அவர்கள் இப்பொழுது இறுதியாக இருந்த அறையில் கூடினர். அதன் மையப்பகுதியில் இருந்த குளிக்கும் வீனஸின் முழு உருவ சிலை தன்னுடைய தோள்பட்டை வழியாக படபடப்புடன் பார்ப்பதைப் போல் இருந்தது. லெங்டனும் சியானாவும் அந்த சிலையின் குறுகலான அடிப்பகுதிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஆசுவாசம் அடைந்தனர். அங்கே காத்திருந்த போது ஒரு கூம்பு வடிவ மண் படிவம் அந்த குகையின் சுவற்றில் ஏறியிருந்தது. எல்லா பாதைகளும் பாதுகாப்பாக இருக்கின்றன. அந்த சோல்ஜர் எங்கோ ஓர் இடத்தில் இருந்து கத்தினான். ஒரு மங்கலான தொனியில் அவன் ஆங்கிலத்தில் பேசியது லெங்டனுக்கு சரியாக புரியவில்லை. அந்த ட்ரோனை திரும்பவும் மேலே அனுப்புங்கள். இங்கிருந்து அந்த குகையை நான் பார்க்கிறேன். தனக்கு பின்னால் சியானாவின் உடல் இறுகுவதை லெங்டனால் உணர முடிந்தது. சில நொடிகளில் கனத்த பூட்ஸ் ஒலிகள் அந்த சுரங்கத்தில் கேட்டன. அந்த காலடியோசைகள் முதல் அறைக்கு விரைந்தன. இரண்டாவது குகைக்குள் நுழையும் போது அந்த சத்தம் இன்னும் அதிகரித்தது. இப்பொழுது அவர்களை நோக்கி வந்தன. லெங்டனும் சியானாவும் நெருங்கியபடியே குனிந்தனர். ஹேய்! ஒரு வித்தியாசமான குரல் தொலைவில் கேட்டது. நாம் அவர்களை பிடித்துவிட்டோம். அந்த காலடியோசைகள் சிறிது நேரம் நின்றன. அந்த சுரங்கத்தை நோக்கி ஒருவர் சத்தமாக ஓடி வருவதை இப்போது லெங்டனால் கேட்க முடிந்தது. சரியான அடையாளம்தான் என்றது அந்த மூச்சற்ற குரல். நாங்கள் இப்பொழுதுதான் 2 சுற்றுலாவாசிகளுடன் பேசினோம். சில நிமிடங்களுக்கு முன்னர் அந்த ஆளும் அந்த பெண்ணும் அவர்களிடம் பேலஸின் காஸ்டியூம் கேலரிக்கு வழி கேட்டிருக்கின்றனர். அது அந்த பேலசோவின் மேற்கு முனையில் இருக்கிறது. மிகவும் மெலிதாக புன்னகைத்து கொண்ட சியானாவை லெங்டன் ஏற இறங்க பார்த்தார். அந்த சோல்ஜர் மூச்சை இழுத்தபடி தொடர்ந்தான். மேற்கு புற வழியைதான் நாம் முதலில் மூட வேண்டும். நாம் அவர்களை தோட்டங்களில் சுற்றி வளைத்திருப்பதை அதிக ரகசியத்துடன் இருக்க வேண்டும். உங்கள் மிஷினை செயல்படுத்துங்கள். அருகாமையில் இருந்த சோல்ஜர் பதில் கூறினான். மிஷின் முடிந்தவுடன் என்னை கூப்பிடுங்கள். சுரங்கத்தில் அவர்கள் அங்கிருந்து புறப்படும் சலசலப்பான காலடியோசைகள் கேட்டன. அந்த ட்ரோனின் ஒளி மீண்டும் மறைந்து போனது. முழு அமைதி. சியானா லெங்டனின் கையை பிடித்து இழுத்து நிறுத்திய போது அந்த சிலையின் அடிப்பாகத்தை உற்று பார்ப்பதற்கு லெங்டன் சுற்றி திரும்ப தயாராக இருந்தார். தன்னுடைய உதடுகளில் விரலை வைத்த அவள் பின்பக்க சுவற்றில் ஒரு மனித உருவம் மங்கலாக தெரிவதை தலையால் குறிப்பிட்டு காட்டினாள். சோல்ஜர்களின் தலைவன் அந்த சுரங்கத்தின் வாயிலில் அமைதியாக நின்றிருந்தான். அவன் எதற்காக காத்திருக்கிறான்? நான் தான் ப்ரூடர் என்றான் அவன் சட்டென்று. நாங்கள் அவர்களை வளைத்துவிட்டோம். விரைவில் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். அவன் தொலைபேசியில் அழைத்தான். அவன் ஏதோ அவர்களுக்கு பின்னால் தான் இருக்கிறான் என்பது போல பதட்டமே இல்லாதிருந்தது அவன் குரல். அந்த குகை ஒரு எதிரொலிப்பு மைக்ரோஃபோன் போல செயல்பட்டு எல்லா ஒலிகளையும் உள்வாங்கி பின்பக்கம் அனுப்பியது. இன்னும் ஒரு விஷயம் என்றார் ப்ரூடர். தடயவியல் துறையில் இருந்து இப்போதுதான் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அந்த பெண்ணின் இருப்பிடம் 2ஆம் வாடகைதாரர் இடம் போல இருக்கிறது. முழுமையாக அமைக்கப்படவில்லை. குறுகிய கால தங்குமிடம். நாங்கள் ஒரு பயோ டியூபை கண்டுபிடித்தோம். ஆனால் அதில் ப்ரொஜெக்டர் இல்லை. அந்த சோல்ஜர் தன்னுடைய நிஜமான பெயர் சொல்லி பேசியது லெங்டனை செல்லிட வைத்தது. காலடியோசைகளின் சத்தம் அதிகரித்த போது அந்த ஆள் சுரங்கத்திற்கு நுழைவதை லெங்டன் உணர்ந்தார். சரிதான் என்றான் அவன். நாங்கள் அந்த அபார்ட்மெண்டில் நுழைவதற்கு சற்று முன்பாக ஒரு தொலைபேசி அழைப்பு வெளியே சென்றிருப்பதை தடயவியலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க உளவுத்துறை. லெங்டன் நினைத்து கொண்டார். தான் போனில் பேசியதையும் அதன் பின்னர் சட்டென்று அந்த ஸ்பைக் தலைமுடி கொலைகாரி வந்ததையும் அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டார். அந்த பெண் காணாமல் போய்விட்டது போல் தெரிகிறது. அதற்கு பதிலாக பயிற்சி பெற்ற ஒரு படையே வந்து இறங்கியிருக்கிறது. நம்மால் அவர்களிடம் இருந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியாது.
கர்த்தரையில் கேட்ட அந்த சோல்ஜரின் பூட்ஸ் ஓசை இப்பொழுது 20 அடிகள் அப்பால் சென்று நின்றும் போனது. அந்த ஆள் 2வது அறைக்குள் நுழைந்தான். அவன் அதன் கடைசி வரை சென்றிருந்ததால் வீனஸ் சிலையின் குறுகலான அடிப்பாகத்தில் அந்த இருவரும் மறைந்திருந்ததை கண்டுபிடித்திருப்பான். சியானா புரூக்ஸ் என்றான் அவன் சட்டென்று. அந்த வார்த்தைகள் தெள்ளத் தெளிவாக இருந்தன. லிங்டனுக்கு பின்னால் இருந்த சியானா துணுக்குற்றாள். அவளுடைய கண்கள் மேல் நோக்கி சுழன்றன. அவை அந்த ஆள் தன்னை கீழ்நோக்கி பார்ப்பதை தான் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. அவர்கள் அவளுடைய லேப்டாப்பை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து பேசிய அந்த குரல் 10 அடிகள் தொலைவில் இருந்தது. எனக்கு இன்னும் ரிப்போர்ட் வரவில்லை. ஆனால் அதே மெஷினில் இருந்துதான் லிங்டன் தன்னுடைய ஹார்வர்ட் இமெயில் கணக்கை பார்த்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டதும் சியானா அவநம்பிக்கையுடன் லிங்டனை நோக்கி திரும்பினாள். அதிர்ச்சி மற்றும் துரோகத்தின் வெளிப்பாட்டுடன் அவரிடம் இருந்து தள்ளி போனாள். லிங்டனும் அதே அளவுக்கு அதிர்ச்சியானார். இப்படிதான் அவர்கள் நம்மை கண்டுபிடித்தார்களா? அந்த நேரத்தில் அது அவருக்கு தோன்றவே இல்லை. எனக்கு கொஞ்சம் தகவல் தேவைப்பட்டது. லிங்டன் மன்னிப்பு கேட்கும் முன்னரே அப்பால் திரும்பிக் கொண்ட சியானாவின் தோற்றம் வெறுமையாக காணப்பட்டது. அது சரிதான் என்றபடி அந்த சோல்ஜர் 3வது அறையின் நுழைவாயிலுக்கு வந்தான். லிங்டனுக்கும் சியானாவுக்கும் இடையில் 6 அடிகள் தொலைவில் நின்றான். இன்னும் 2 அடிகள் எடுத்து வைத்தால் நிச்சயம் அவர்களை பார்த்து விடுவான். சரியாக சொன்னீர்கள் என்ற அவன் இன்னும் 1 அடி எடுத்து வைத்தான். பின்னர் சட்டென்று பேச்சை நிறுத்திய அவன், 1 நிமிடம் இருங்கள். தாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நினைத்து லிங்டன் உறைந்து போனார். இருங்கள், சரியாக கேட்கவில்லை என்ற சோல்ஜர் 2வது அறையை நோக்கி சில அடிகள் பின்னால் சென்றான். தொடர்பு சரியில்லை. மேலே சொல்லுங்கள். அவன் ஒரு கணம் அதை கேட்டான். பின்னர், ஆமாம், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நாம் எதனுடன் டீல் செய்கிறோம் என்றாவது தெரிய வேண்டும். அத்துடன் அவனுடைய காலடியோசை மறைந்தது. சுரங்கத்தின் தரைக்கு சென்ற அது முற்றிலுமாக மறைந்து போனது. லிங்டனின் தோள்கள் இப்பொழுதுதான் தளர்ந்தன. பின்னர் சியானாவை நோக்கி திரும்பிய போது பயத்தாலும் கோபத்தாலும் அவள் கண்கள் கனன்று கொண்டிருந்தன. என்னுடைய லேப்டாப்பை பயன்படுத்தினீர்களா என்றாள் அவள். உங்கள் மெயில்களை பார்த்தீர்களா? மன்னித்துவிடு, நீ புரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அப்படிதான் அவர்கள் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னுடைய பெயரையும் தெரிந்து கொண்டு விட்டார்கள். என்னை மன்னித்துவிடு சியானா. எனக்கு தெரியாது. லிங்டனை குற்ற உணர்ச்சி உலுக்கியது. சியானா திரும்பிக் கொண்டாள். முன்பக்க சுவற்றில் இருந்த உப்பலான கூம்பு வடிவங்களை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தாள். 1 நிமிடத்திற்கு அவர்களில் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. தன்னுடைய மேசையில் இருந்த அவளுடைய பர்சனல் பொருள்களை சியானா நினைவுபடுத்திக் கொண்டாளா என்று லிங்டனுக்கு தெரியவில்லை. மிட்ச்மர் நைட் ஸ்ட்ரீம் நாடகத்திற்கான டிக்கெட் மற்றும் அவள் இளம் மேதையாக இருந்ததை பற்றி வெளிவந்த செய்தித்தாள் குறிப்புகள், நான் அவற்றை பார்த்திருப்பேன் என்று சந்தேகப்படுகிறாளோ? அப்படியென்றால் அவள் கேட்க மாட்டாள். அதை பற்றி முன்னதாகவே அவளிடம் சொல்லாததால் லிங்டன் இப்பொழுது போதும் போதும் என்ற பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டார். நான் யார் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று மீண்டும் கூறிய சியானாவின் குரல் லிங்டனால் சரியாக கேட்க முடியாத அளவிற்கு மங்கலாக இருந்தது. அடுத்த 10 நிமிடங்களுக்கு சியானா சில முறை மெதுவாக மூச்சுவிட்டாள். அது இந்த புதிய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பதை போல இருந்தது. அவள் அப்படி செய்கையில் அவளுடைய தீர்மானம் மெதுவாக உறுதிப்படுவதை லிங்டன் உணர்ந்தார். எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் சியானா எழுந்து நின்றாள். நாம் போயாக வேண்டும் என்றாள் அவள். நாம் காஸ்டியூம் கேலரியில் இல்லை என்பதை கண்டுபிடிக்க அவர்களுக்கு அதிக நேரம் ஆகாது. லிங்டனும் அவளுடன் எழுந்தார். ஆனால் எங்கே போவது? வாடிகன் நகரத்திற்கு? எனக்கு புரியவில்லை. நீங்கள் முன்னர் சொன்னது எனக்கு புரிந்துவிட்டது.
வாடிகன் நகரத்திற்கும் பாப்போலி தோட்டங்களுக்கும் உள்ள ஒற்றுமை. அவள் அந்த சிறிய சாம்பல் நிற கதவை கை காட்டினாள். அதுதானே அதற்கான வழி? லெங்டன் தலையால் ஆமோதித்து வைத்தார். உண்மையில் அது வெளியேறும் வழி. ஆனால் அதை முயற்சித்து பார்க்கலாம் என்றுதான் நினைத்தேன். துரதிருஷ்டவசமாக அதன் வழியாக நம்மால் செல்ல முடியாது. இந்த வழி சரியான தேர்வு அல்ல என்பதை அந்த காவலாளியும் சோல்ஜரும் பரிமாறிக்கொண்ட உரையாடல்களில் இருந்தே லெங்டன் தெரிந்து கொண்டார். ஆனால் நம்மால் அப்படி போக முடியும் என்றால் என்ற சியானாவின் குரலில் ஒரு குறும்புத்தனம் தெரிந்தது. அதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மெல்லிய புன்னகை அவள் உதடுகளை கடந்து சென்றது. நமக்கு இன்று இருமுறை ஒரே மறுமலர்ச்சி கால ஓவியர் உதவி செய்திருக்கிறார். லெங்டன் நகைத்து கொண்டார். இதே எண்ணம்தான் அவருக்கும் சில நிமிடங்களுக்கு முன்பு தோன்றியது. வேசாரி, வேசாரி. சியானா இப்பொழுது பெரிதாக சிரித்தாள். அப்போதைக்காவது அவள் தன்னை மன்னித்து விட்டதை லெங்டன் உணர்ந்து கொண்டார். அது மேலே உள்ள குறியீடு என்று நினைக்கிறேன் என்று அரைக்குறை தீவிரத்தன்மையுடன் கூறினாள். நாம் அந்த கதவின் வழியாக போகலாம். சரி, ஆனால் நாம் அந்த காவலாளிக்கு பக்கமாகவா செல்ல போகிறோம்? நெட்டி முறித்து கொண்ட சியானா அந்த சுரங்கத்தை நோக்கி சென்றாள். இல்லை, நான் அவனிடம் கொஞ்சம் பேசப் போகிறேன். அவள் லெங்டனை திரும்பி பார்த்தபோது ஒரு தீப்பொறி அவள் கண்களுக்கு திரும்ப வந்துவிட்டதை போல் இருந்தது. என்னை நம்புங்கள் புரொஃபசர், தேவைப்பட்டால் நான் மயக்கவும் செய்வேன். அந்த சிறிய சாம்பல் நிற கதவு தட்டப்படும் சத்தம் மீண்டும் கேட்டது. தீவிரமாகவும் இடைவிடாமலும் கேட்டது. காவலாளி எர்னஸ்டோ ரூசோ விரக்தியில் உருமினான். அந்த வினோதமான இறுகிய கண்ணுள்ள சோல்ஜர் மீண்டும் திரும்பி வந்துவிட்டான். ஆனால் அவனுடைய நேரம் மோசமாகிவிடவில்லை. தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட கால்பந்து போட்டியில் பியாரண்டினாவின் நிலை மிகவும் ஆபத்தில் இருந்தது. இடியோசை தொடர்ந்தது. எர்னஸ்டோ ஒன்றும் முட்டாள் அல்ல. இன்று காலையில் இருந்தே சைரன்கள், சோல்ஜர்கள் என வெளியே விஷயம் மிகவும் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. ஆனால் தன்னை நேரடியாக பாதிக்காத விஷயத்தில் தாமாக சம்பந்தப்படுத்திக் கொள்கிற ஆளில்லை அவன். மற்றவர்களின் நிலையை வேடிக்கை பார்க்கின்ற சாதாரண ஆள். பிறகு அந்த சோல்ஜர் கூட ஒரு முக்கியமான ஆள் போலதான் தெரிகிறது. அவனை அலட்சியப்படுத்துவதாவது அறிவுபூர்வமானது அல்ல. இந்த நாட்களில் இத்தாலியில் வேலை தேடிக் கொள்வது என்பது மிகவும் கடினம். அது சலிப்பான வேலையாக இருந்தாலும் சரி. கடைசியாக ஒரு முறை அந்த ஆட்டத்தை பார்த்து கொண்ட எர்னஸ்டோ அந்த சத்தம் வந்த கதவை நோக்கி நடந்தான். தன்னுடைய சிறிய அலுவலகத்தில் அமர்ந்து நாள் முழுவதும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பதற்காகவே தனக்கு சம்பளம் தருகிறார்கள் என்பதை அவன் இன்னமும் நம்பவில்லை. அநேகமாக நாளுக்கு இருமுறை ஏதாவது விஐபி சுற்றுலா வரும். யூபிசி கேலரி முழுவதும் நடக்க வேண்டியிருக்கும். எர்னஸ்டோ அவர்களை வரவேற்று அந்த உலோக கிராதியை திறந்துவிட்டு பின்னர் அந்த சிறிய சாம்பல் நிற கதவை திறந்து உள்ளே அனுமதிக்க வேண்டும். அத்துடன் பாப்போலி தோட்டங்களின் மீதான அவர்களுடைய சுற்றுலா முடிந்துவிடும். இப்பொழுது அந்த இடியோசை அதிகரிக்கவே எர்னஸ்டோ அந்த இரும்பு கிராதியை திறந்து அதன் வழியாக வெளியே வந்த பின்னர் தனக்கு பின்னால் இருக்கும் அதை பூட்டினான். அந்த சாம்பல் நிற கதவை நெருங்கிக் கொண்டிருக்கும் போதே அந்த இடியோசையும் தாண்டி கேட்டான், யாரு? பதிலில்லை. சத்தம் தொடர்ந்தது. அதற்குள்ளாகவா? கடைசியாக கதவை திறந்த அவன் அதை இழுத்து திறந்தபோது ஒரு கணம் முன்னர் வந்த அதே உறைந்து போன பார்வையே எதிர்பார்த்தான். ஆனால் அங்கிருந்த முகமோ மிகவும் வசீகரமாக இருந்தது. ஹலோ! ஒரு அழகான பெண் அவனை பார்த்து அழகாக சிரித்தாள். அவள் ஒரு மடிக்கப்பட்ட காகிதத்தை அவனிடம் நீட்டியபோது சட்டென்று அந்த காகிதத்தை வாங்கி பார்த்த அவன் அது கீழே கிடந்து எடுத்த ஒரு காகித துண்டு என்பதை தெரிந்து கொண்ட போது
அந்த பெண் அவனுடைய மணிக்கட்டை தன்னுடைய ஒல்லியான கைகளால் பிடித்து கொண்டாள். அவனுடைய உள்ளங்கைக்கு கீழே உள்ள மென்னெலும்பில் அழுத்தினாள். தன்னுடைய மணிக்கட்டில் ஒரு கத்தி செருகப்பட்டதை போல் எர்னஸ்டோ உணர்ந்தான். அந்த வெட்டுவது போன்ற குத்தை தொடர்ந்து மறுத்து போன உணர்வு ஏற்பட்டது. அந்த பெண் அவனை தள்ளிக்கொண்டே வந்தாள். அந்த அழுத்தம் பயங்கரமாக அதிகரித்தது. அந்த வலியின் சுழற்சி மீண்டும் தொடங்கியது. பின்னோக்கி விழுந்த அவன் கையை விடுவிக்க முயற்சித்தான். ஆனால் அவனுடைய கால்கள் மறுத்து போய் அவனை மல்லாக்க படுக்க வைத்தது. அவன் முட்டிக்காலிட்டு சரிந்தான். மற்றவை உடனடியாக நடந்தேறின. கருப்பு உடை அணிந்திருந்த ஓர் உயரமான ஆள் திறந்திருந்த கதவு வழியில் தோன்றி உள்ளே நுழைந்தார். பின்னர் தனக்கு பின்னால் இருந்த சாம்பல் நிற கதவை மூடினார். எர்னஸ்டோ தன்னுடைய ரேடியோவை எடுக்க முயற்சித்தான். ஆனால் அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு மென்மையான கை அதை சட்டென்று பறித்து கொண்டது. அவனுடைய சதைகள் இறுகின. அவன் மூச்சு விட திணறினான். அந்த உயரமான மனிதர் நெருங்கி வந்தபோது அந்த பெண் ரேடியோவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய செயலால் எர்னஸ்டோவை போன்றே பயந்து காணப்பட்டாள். தீம் மாக், அந்த பொன்னிற கேசம் கொண்ட பெண் அவரிடம் சாதாரணமாக கூறினாள், சீன அங்குப்பச்சர். 3 நூற்றாண்டுகளாக அவர்கள் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். நாங்கள் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை என்று எர்னஸ்டோவிடம் கிசுகிசுத்த அந்த பெண் அவனுடைய கழுத்தில் இருந்த அழுத்தத்தை தளர்த்தினாள். அழுத்தம் குறைந்ததுமே எர்னஸ்டோ தளர்த்தி கொள்ள முயன்றான். ஆனால் அழுத்தம் மீண்டும் ஏற்பட்டது. அவனுடைய தசைகள் மீண்டும் இறுகின. சரியாக மூச்சுவிட முடியாத அவன் வலியில் முணங்கினான். நாம் போயாக வேண்டும் என்றாள் அவள். அவள் அந்த இரும்பு கிராதியை நோக்கிச் சென்றாள். அதைதான் எர்னஸ்டோ பூட்டி வைத்திருந்தான். சாவி எங்கே? என்னிடம் சாவி இல்லை என்று அவன் சமாளித்தான். அவர்களை நெருங்கி வந்த அந்த உயர்ந்த மனிதன் அதன் இயக்கத்தை பரிசோதித்தார். இது எண் தொகை பூட்டு. அந்த பெண்ணை அழைத்தபோது அவர் பேசிய ஆங்கிலம் அமெரிக்க தொனியில் இருந்தது. அந்த பெண் எர்னஸ்டோவிற்கு அருகாமையில் குனிந்தாள். அவளுடைய பழுப்பு நிற கண்கள் ஐஸை போல் இருந்தன. என் தொகை என்ன? அவன் அனுமதிக்க மாட்டேன் என்றான். அவனுடைய முதுகுத்தண்டின் மேற்பகுதிக்கு ஏதோ ஆனது. தன்னுடைய முழு உடலும் மறுத்து போனதை போல் எர்னஸ்டோ உணர்ந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் இருண்டு போனது. அவனுக்கு நினைவு திரும்பிய போது உள்ளேயும் வெளியேயுமான பிரக்னையில் அவன் திணறிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சில விவாதம் நினைவுக்கு வந்தது. வலி மிகுந்த குத்துகள், இழுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் எல்லாம் மங்கி போனது. குழப்பங்கள் தீர்ந்தபோது அவன் ஒரு வினோதமான காட்சியை பார்த்தான். அருகாமையில் கிடந்த அவனுடைய ஷூக்களில் இருந்து லேஸ்கள் நீக்கப்பட்டிருந்தன. அப்பொழுதுதான் தன்னால் நகர முடியாது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். கைகளும் கால்களும் ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்டிருக்க அவன் தரையில் கிடந்தான். அவன் கத்த நினைத்தாலும் சத்தம் வெளிவரவில்லை. அவனுடைய சாக்ஸுகளுக்குள் ஒன்று அவன் வாயில் திணிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் உண்மையான பயமே தன்னுடைய தொலைக்காட்சி பெட்டியில் ஓடிக்கொண்டிருந்த கால்பந்து போட்டியை பார்த்தபோதுதான் வந்தது. நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறேன், இரும்பு கிராதிக்கு உள்ளே. சற்று தொலைவில் அந்த காரிடரில் இருந்து புறப்பட்டு செல்லும் காலடி யோசைகளின் ஓட்டத்தை எர்னஸ்டோவால் கேட்க முடிந்தது. பின்னர் மெதுவாக அவை பேரமைதியில் மங்கி போயின. இப்படி நடந்திருக்கவே கூடாது. எப்படியோ அந்த பொன்னிற கேசம் கொண்ட பெண் அவன் எதை செய்யவே கூடாது என்று வேலைக்கு அமர்த்தப்பட்டானோ அதை செய்ய வைத்து விட்டாள். புகழ்பெற்ற அந்த வேசாரி காரிடருக்கு செல்லும் பூட்டின் எண் தொகையை சொல்ல வைத்து விட்டாள்.